குரு ஸ்ரீ பிரகநாயகி ஜோதிஷ நிலையம் யூடியூப் சேனல் வழியாக உங்கள் ஜோதிடர் அருணாச்சல குருக்கள். இந்த வருடம் வரும் ஆடி கிருத்திகை வழிபாட்டை தவறவிடாதீர்கள். வருகிற 7 ஆகஸ்ட் 2026 வெள்ளிக்கிழமை ஆடி கிருத்திகை. கடக மாதம் என்பது சந்திரனின் ஆதிக்கம் நிறைந்த மாதமாகும். ஆடி கிருத்திகை என்பது முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த புனித நாளாக கருதப்படுகிறது. தமிழ் மாதங்களில் ஆடி மாதம் ஆன்மீக வழிபாட்டிற்கு மிகவும் சிறப்புடைய மாதமாகும். இந்த மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் ஆடி கிருத்திகை என அழைக்கப்படுகிறது. இது முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாளாக சாஸ்திரங்களும் புராணங்களும் போற்றுகின்றன. கிருத்திகை நட்சத்திர தேவதைகளான 6 கிருத்திகை பெண்கள் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய 6 தீப்பொறிகளை வளர்த்து பாதுகாத்தனர். பின்னர் பார்வதி தேவியின் அருளால் அந்த 6 குழந்தைகளும் ஒன்றிணைந்து ஆறுமுகனாக ஸ்ரீ முருகப்பெருமானாக அருள் பாலித்தார். இதனால் கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுடன் நெருங்கிய தொடர்புடையதாக கருதப்படுகிறது. ஜோதிடத்தில் கடகம் ராசி என்பது தாயை குறிக்கும் ராசியாகும். ஒரு குழந்தை தாயின் பாசத்திற்கு தான் கட்டுப்படும். அதனால் தான் செவ்வாய் சேய் அங்கு நீசம். இந்த வருடம் கோட்சாராத்தில் குரு பகவான் கடகத்தில் உச்ச பலத்தில் உள்ளது மிகவும் விசேஷமானது. குருவுக்கு குருவான திரீ முருகப்பெருமானை மனமுருகி வணங்கி வரும்போது கிரக ரீதியான சகல தோஷத்தை நீக்கும் சக்தி வாய்ந்த கிருத்திகை. ஆடி கிருத்திகை நாளில் அதிகாலையில் நீராடி விரதம் இருந்து முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வது மிகவும் புண்ணியம். ஓம் சரவணபவ மந்திரம், கந்த சஷ்டி கவசம், சுப்பிரமணிய புஜங்கம், திருப்புகழ் போன்றவற்றை பாராயணம் செய்வது சிறந்த பலன்களை அளிக்கும். திருமண தடைகள் நீங்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கல்வி வேலை தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். எதிரிகள் விலகி வெற்றி கிடைக்கும். கடன் தொல்லைகள் குறையும். மன அமைதி, தைரியம், ஆன்மீக முன்னேற்றம் உண்டாகும். குடும்பத்தில் ஒற்றுமை மற்றும் செல்வ வளம் பெருகும். மேலும் ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் சரவணபவ.